தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லியோ மூவியோட டைட்டில் கார்டு நேம் ஆர்ட் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபஸ்ட்டாக உள்ள 16:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லியோ மூவியோட டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அந்த டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லோகோ வந்து கிரியேட் பண்ணணும். லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது நேற்று நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கெயின்மாஸ்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு லோகோ வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த கையை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொஞ்சம் டைம் லைன் வந்து பெருசாகிங்க. அனிமேஷன் கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நகட்டுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லியோ அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் வந்து வரும். அந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல நம்மளோட லோகோ வந்து ஆட் பண்ணும். கரெக்டாக அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. இந்த டியூரேஷனுக்கு வந்த பிறகு இப்போ நம்மளோட லோகோ வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த லோகோ ரெடி பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு இந்த லோகோ வந்து அப்படியே நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் தேவை. கரெக்டாக இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. அடுத்து கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஃபுல்லாகவே ரிமூவ் ஆன மாதிரி தெரியும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 பாயிண்ட் வரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 35, 34 இந்த மாதிரி பாயிண்ட் 36 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள பாயிண்ட் வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதோட கரெக்டாக ஒட்டுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இது கரெக்டாக தெரியும். சைடில் இந்த பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆயிரும். அடுத்து நீங்கள் பேக் வந்துட்டு இதில் ஆல்ஃபா ஒபாசிட்டி அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இந்த அளவுக்கு ஒரு 45 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம அந்த பின்னாடி உள்ள அந்த லோகோவோட நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டுட்டு போகணும். அப்போ தான் கரெக்டாக தெரியும், இல்லைனா தெரியாது. அதுக்காக தான் கம்மி பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லோகோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பின்னாடி என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் தக்கன சைஸ் வந்து நீங்கள் பெருசாகிங்க. கரெக்டாக அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த சைஸ் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த இடத்துல லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் நான் கட் பண்ணி இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அதை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருங்க. கரெக்டாக அந்த ரொட்டேட் ஆகி வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட லோகோ வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதுக்கு வந்து இதில் வந்து எந்த அனிமேஷன் கொடுக்க தேவையில்ல. லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல மூவ் ஆகி ஃப்ரண்ட்டில் வருது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம அனிமேஷன் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல மூவ் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் அந்த லோகோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெலிட் ஆப்ஷன் மேலே கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துட்டு லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி சைஸ் வந்து நீங்கள் பெருசாகிங்க. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி லைனில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாகிங்க. அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு புள்ளி வந்து வச்சுட்டு அதுக்கு தக்கன சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த லைட்டாக பின்னாடி உள்ள அந்த லோகோ வந்து தெரியும். கரெக்டாக அந்த லோகோவுக்கு தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி பெருசாகிங்க. இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து முடிஞ்சிடும். ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நகட்டுங்க. இப்போ இந்த ஃப்ரேமுக்கு சைஸ் வந்து பெருசாகுது. அதேமாதிரி உங்களுக்கு நகண்டும் போகும். உங்களுக்கு லோகோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கடுத்து இங்கே வாங்க. அப்போ லோகோ ரெடி பண்ணால் தான் நம்ம இந்த வீடியோவே ரெடி பண்ண முடியும். லோகோ எப்படி ரெடி பண்ணுறது நேற்று நைட் வந்து போட்டிருந்தோம் கெயின்மாஸ்டர்லேயே. அந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்க. அதுக்கடுத்து லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. எக்ஸஸாக போகாத அளவுக்கு கரெக்டாக அந்த இதுக்குள்ளே சர்க்கிள்லேயே வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம கரெக்டாக எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிங்க. இந்த போர்ஷனில் மட்டும்தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்தபடி எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் எந்த இது சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு லோகோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இதில் ஆல்ஃபா ஒபாசிட்டிலேருந்து கம்மி பண்ண பாருங்கள். அதை வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப குயிக்காகவே லியோ மூவியோட டைட்டில் கார்டு இன்ட்ரோ எடிட்டிங் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் அண்ட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.